ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் மணி கண்ட்ரோல் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் இதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்பிஐ கார்டு வந்து நியர் டு 30% கீழே வந்திருக்கு. அதோட ஓவரால் வேல்யூலேருந்து 675 கிட்ட ஸ்டெபிளைஸ் ஆகி 680 to 710 சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 770 to 790 நீங்கள் எதை பை பண்ணலாம், கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 786.3 பெர் ஷேரில் இருக்குது. அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 875 சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 735 சொல்லியிருக்காங்க ஆன் டெய்லி க்ளோசிங் பேசிஸில். அதுக்கு கீழே போச்சுன்னா இன்னும் டவுன் சைட் மூமெண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா ஆனந்த் ரதீஷ் ஜிகர் பட்டேல்ன்றவங்க மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபண்டமெண்டல் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அனலைசிஸ்லாம் பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா நியர் டு 75,000 crore சொல்லியிருக்காங்க. ஸ்டாக்கோட PE 31, ROCE 12.5%, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 786, புக் வேல்யூ 127, 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 817, 52 வீக் லோ 648, டிவிடெண்ட் ஈல்ட் 0.32%. ஸோ எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 8.59%, ஜூன் 2024 8.72%. ஸோ குவார்டர் ஆன் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் பேசிஸ் ஜூன் 2023யோட ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது 9.48%லேருந்து 8.72% கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஆன் குவார்டர்லி பேசிஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுடைய சார்ட் அனாலிசிஸுங்க. எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ்க்கு 1 month சார்ட் நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் பேட்டர்ன் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகி இந்த மந்த் வந்து க்ளோசிங் மேலே வச்சுருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் 875 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ட்ரெண்ட் லைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 875. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் ஓவரால் ஹை பார்த்தீங்கன்னா 1,160 அரௌண்ட் ரேஞ்சில் வருது. இப்போ கிட்டத்தட்ட அதோட சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி மேலே வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அதாவது உங்கள் ஓன் சார்ட் ப்ரிப்பரேஷன் போட்டு பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாமா என்னன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பேசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 725 சொல்லியிருக்காங்க ஜூன் 2024. மார்ச் 2024 830. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் வருது. பட் மார்ச்சும் ஜூன் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. பட் ஆனால் லாஸ்ட் இயர் ஜூன் 2023 ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி வைஸ் கம்பேர் பண்ணும்போது 797லேருந்து 799 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ஜூன் 2023லேருந்து ஜூன் 2024 மட்டும் கம்பேர் பண்ணும்போது. அதே குவார்ட்டர்லி வைஸ் கம்பேர் பண்ணும்போது மார்ச் 2024 888 crore சொல்லியிருக்காங்க. ஜூன் 2024 799 crore சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 594 crore ஃபார் ஜூன். மார்ச் 2024 662 crore சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்லாவே ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் இன்க்ரீஸில் தாங்க இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் மார்ச் 13லேருந்து பார்க்கும்போது இந்த மார்ச் 2024 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓவராலாக இன்க்ரீஸிங்காக தான் இருக்குது. அதாவது மார்ச் 2023 அண்ட் மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது 2,579 2023. அதே மார்ச் 2024 2,931 crore சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் மார்ச் 2023 3,031 crore சொல்லியிருக்காங்க. மார்ச் 2024 3,232 crore சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் நல்லாவே இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 2,258 மார்ச் 2023 சொல்லியிருக்காங்க. மார்ச் 2024 2,408. ஸோ ஓவராலாக நீங்கள் மார்ச் இயர்லி வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இப்போ வந்து மார்ச் 2024 ஹையஸ்ட் ரிசல்ட் தான், நெட் ப்ராஃபிட் தான் அவங்க காமிச்சிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.